வணக்கம் மகளே. எந்தன் காதலி. அத்தியாயம் 17. அப்பா, இந்த மாறனோட தொல்லை இனி நமக்கு இல்ல. வாடா ராதா, நம்ம வீட்டுக்கு போலாம் என்று சுவாதி ராதாவை அழைத்தாள். கண்ணனும் பெருமையாக ராதாவை பார்த்தவன், ராதா, எனக்கு உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு என்று கூறினான். மூவரும் காரில் ஏறி குடிசைக்கு புறப்பட்டனர். குடிசைக்கு ராதா சென்றதும் அங்கு உடைந்து கிடந்த ரோஜா தொட்டிகளை எல்லாம் சரி செய்து கொண்டிருந்தாள். கண்ணன் காரை துடைத்துக் கொண்டிருந்தான். ராதா காதில் கேட்கும்படி கொஞ்சம் சத்தமாக கண்ணன், ஹே அப்பா, இனி எந்த பயமும் எனக்கு இல்ல. தைரியமான ஒரு ஜான்சி ராணியத்தான் நான் லவ் பண்ணியிருக்கேன். ஆனாலும் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். எதிர்காலத்துல சொன்ன பேச்சு கேட்கலன்னா, கேட்டதை வாங்கி தரலன்னா நமக்கும் அடி விழுந்தாலும் விழும் என்று சொல்லியபடியே சிரித்து கொண்டு கண்ணன் நின்று காரை துடைத்துக் கொண்டிருந்தான். இதை கேட்ட ராதாவும், என்ன சொன்னீங்க என்றால் கண்ணனை பார்த்து. அங்கு அந்த நேரத்தில் வந்தால் அம்மணியாத்தா. ரோஜா செடிகள் எல்லாம் உடைந்து கிடப்பதை பார்த்து, என்னாச்சு, எப்படி இந்த தொட்டி எல்லாம் உடைஞ்சு கிடக்குது என்று ராதாவை பார்த்து அம்மணியாத்தா கேட்க, ராதா எல்லாவற்றையும் அம்மணியாத்தாவுக்கு விளக்கி கூறினார். அப்படியா பண்ணனா அந்த சண்டால பாவி, நல்ல வேலை எதுவும் நடக்கல என்று அம்மணியாத்தா சொல்ல, ஆமா பாட்டி என்றாள் ராதா. ராதா, உன் கூட படிச்ச அந்த 2 பிள்ளையும் ஒரு பையனும் உங்க அப்பா போன பஸ்லயா இருந்தாங்க. அவங்களும் விபத்துல இறந்துட்டாங்க அப்படின்னு நேத்து வேலைக்கு போன பக்கம் பேசிட்டாங்க. அப்படியா என்று அம்மணியாத்தா கேட்க, ஆமா பாட்டி என்று பதில் சொல்லிவிட்டு ராதா குடிசைக்குள் சென்று விட்டார். என்ன பாட்டி, அவகிட்ட போய் இதெல்லாம் கேட்டுட்டீங்க. இப்பதான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா ராதா மறந்துட்டு வரா. இப்ப பாருங்க, திரும்பவும் முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு உள்ள போறா என்று கண்ணன் சொல்ல, நான் யதார்த்தமா கேட்டேன் தம்பி என்று அவனிடம் அம்மணியாத்தா சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள். ராதா, எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி வேணும், கொஞ்சம் கொண்டு வரீங்களா என்று காரை துடைத்துக் கொண்டு குடிசைக்குள் இருந்த ராதாவிடம் சொன்னான் கண்ணன். ராதாவும் மண்பானையில் இருந்த தண்ணீரை எடுத்து வந்து கண்ணனிடம் கொடுக்க, அந்த சமயம் பார்த்து செங்காலை அங்கு வந்தார். செங்காலை மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவன். அவனுக்கு வயது 35 இருக்கும். உயிருக்குயிராய் அவன் நேசித்த மனைவி இருந்ததும் அவன் கொஞ்சம் கொஞ்சமாய் அவளை நினைத்து மனநலம் பாதிக்கப்பட்டவன் ஆகிவிட்டான். மனநலம் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் செங்காலைக்கு அவனது மனைவியின் நினைவுகள் மட்டும் அழியாமல் அப்படியே இருந்தது. யாரை பார்த்தாலும் அவன் மனைவி அவனை நேசித்த கதை, இவன் அவளை சுவாசமாய் நினைத்து அன்பு காட்டின கதை, இதை எல்லாமே கூறிக்கொண்டிருப்பான். ராதா செங்காலைக்கு தினமும் சாப்பாடு கொடுப்பாள். அவனிடம் அன்பாக பேசுவாள். அவன் கூறும் கதைகளை எல்லாம் சலிக்காமல் தினமும் கேட்பாள். செங்காலைக்கு ராதா என்றால் மிகவும் பிடிக்கும். ராதாவை பார்த்ததும் செங்காலை, ராதா ராதா என்று கத்தினான். ராதா அவனை மாமா என்றுதான் அழைப்பாள். செங்கால மாமா, எப்படி இருக்கீங்க என்று ராதா அவனை பார்த்து கேட்க, ராதா பொண்ணு, நீ இவ்வளவு நாளா எங்க போயிட்ட? எனக்கு ரொம்ப பசிக்குது, பாப்பாத்திக்கும் ரொம்ப பசிக்குது, அவ உன்கிட்ட இருந்து சோறு வாங்கிட்டு வர சொன்னா என்று செங்காலை சொன்னார். பாப்பாத்தி என்பது செங்காலையின் மனைவி பெயர். ரொம்ப பசிக்குதா, இங்க உட்காருங்க, இப்ப சாப்பாடு கொண்டு வந்து தர என்று சொல்லிவிட்டு குடிசைக்குள்ளே சென்ற ராதா 2 தட்டு சாப்பாடு போட்டு கொண்டு வந்து கொடுத்தாள். அதை வாங்கிய செங்காலை, ராதா ராதா, என்னோட சாப்பாட்ட நான் பாப்பாத்தி சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் என்று சொன்ன செங்காலை கண்ணனை பார்த்து விட்டு, ராதா பொண்ணு, இந்த பையனை நீ கட்டிக்க போறியா என்ன என்று கேட்டான். இல்ல மாமா, இவரை என்னோட சிநேகிதர் என்று ராதா சொல்ல, சிநேகிதன்னு சொல்லாத, மாமான்னு சொல்லு, உனக்கு இவன் தான் சரியான ஜோடி. உங்க 2 பேரையும் பார்த்தா மாப்பிளையும் பொண்ணையும் பார்த்த மாதிரி இருக்கு. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க. பாப்பாத்தி கிட்ட சொல்லி உங்களுக்கு விருந்து போட சொல்றேன், கறி விருந்து, கறி விருந்து போட சொல்றேன் என்று சிரித்து கொண்டே அங்கிருந்து சென்று விட்டார் செங்காலை. செங்காலை அங்கிருந்து சென்றதும் கண்ணன் ராதாவை பார்த்து, ராதா, இவர் யாரு என்று கேட்டான். இவரோட வீடு பக்கத்து தெருவுல தான் இருக்கு. இவருக்கு யாருமே இல்ல, மனநலம் பாதிக்கப்பட்டவர். வேணும்னா இன்னைக்கு சாயங்காலம் இவர் வீட்டுக்கு உங்களை கூட்டிட்டு போய் நான் காட்டுறேன். இவரு ரொம்ப நல்லவர் என்று ராதா சொல்ல, இவருக்கு நீங்க யாரும் இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா இவரு பாப்பாத்தி அப்படின்னு ஒரு பேரு சொல்றாரு, அவங்க யாரு என்று கண்ணன் கேட்க,
அவங்க செங்கால மாமாவோட மனைவி. அவங்க இறந்து 10 வருஷம் ஆச்சு. அது ஒரு பெரிய கதை. சாயங்காலம் நான் உங்களை அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்ல, அந்த கதையெல்லாம் அவரே சொல்வாரு உங்ககிட்ட, கேளுங்க என்று சொல்லிவிட்டு ராதா குடிசைக்குள் சென்று விட்டார். சிலருடைய தோற்றம் பார்ப்பதற்கு அழகாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய மனது மிகவும் அழகாக இருக்கும். செங்காலையும் அப்படித்தான். பார்ப்பதற்கு அழுக்காக, அழகு இல்லாதவனாக செங்காலை தெரிந்தாலும் அவனுடைய மனது அவ்வளவு அழகு. மாலை நேரம் ராதா செங்காலை வீட்டிற்கு கிளம்பினாள். கண்ணனோ, வாங்க ராதா, நம்ம கார்லயே போயிடலாம் என்று ராதாவை அழைக்க, பக்கத்து தெருவுல தான் அவர் வீடு இருக்கு, இதுக்கு எதுக்குங்க காரு, வாங்க நடந்தே போலாம் என்று ராதா சொல்ல, சரி நடந்தே போலாமே என்று சொன்ன கண்ணன் ராதாவோடு நடந்தான். செங்காலை வீடு எப்படி இருக்கும் என்பதை கண்ணன் மனதில் கற்பனை செய்தான். மனநிலை சரியில்லாதவன் வீடு எப்படி இருக்கும், குட்டிச்சுவராகத்தான் இருக்கும் என்று எண்ணிக்கொண்டே ராதாவோடு நடந்தான் கண்ணன். ராதா கண்ணனை அழைத்து சென்ற தெருவில் நிறைய குடிசை வீடுகள் இருந்தது. ஒரே ஒரு அந்த காலத்து பணக்கார வீடு இருந்தது. பார்க்கவே மிகவும் அழகாக இருந்தது அந்த வீடு. ராதா அந்த வீட்டின் முன்னே நின்றாள். என்னங்க, செங்கால வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டு முன்னாடி நின்றுட்டு இருக்கீங்க என்றான் கண்ணன். நான் சரியா தான் நிக்கிறேங்க, இதுதான் செங்கால மாமா வீடு என்று ராதா சொன்னதும், ராதா விளையாடாதீங்க, இந்த ஊர்லயே பாக்குறதுக்கு அழகா பெரிய வீடா இந்த வீடு இருக்கு, இது அவரோட வீடா என்ன என்று கண்ணன் கேட்க, சத்தியமா இது அவரோட வீடுதாங்க, உள்ள வாங்க என்று கண்ணனை உள்ளே அழைத்து போனாள் ராதா. செங்காலை வீட்டின் முன்னே 2 பெரிய தூண்கள் இருந்தது. பெரிய தென்னையும் இருந்தது. அந்த 2 தூண்களும் ஒரே கற்களால் ஆன தூண்கள். அந்த வீட்டின் கதவு கலைநயத்தோடு அவ்வளவு வேலைப்பாடு செய்யப்பட்டு இருந்தது. தேக்கு மரத்தால் ஆன கதவு அது. பாரதி ராஜா படங்களில் காட்டப்படும் கிராமத்து பண்ணையாரின் வீட்டை போல் இருந்தது அந்த வீடு. கண்ணன் அந்த வீட்டை சுற்றி சுற்றி பார்த்து கொண்டே ராதா பெண்ணே நடந்தான். அந்த வீட்டின் முற்றத்தில் நின்ற ராதா, செங்கால மாமா, செங்கால மாமா என்று அழைத்தாள். அந்த வீட்டில் 4-5 அறைகள் இருந்தது. அந்த 4-5 அறைகளில் எந்த அறையிலிருந்து செங்காலை வெளியில் வருவான் என்று கண்ணன் பார்த்து கொண்டிருந்தான். ராதா பொண்ணு, ராதா பொண்ணு, நான் இங்க இருக்கேன், வா என்று செங்காலையின் குரல் மட்டும் வந்தது. செங்காலையின் குரல் வந்த திசையை நோக்கி நடந்தாள் ராதா. குகை போல் இருக்கும் அந்த நீளமான வீட்டிற்குள் ராதா சென்றாள். ராதாவின் பின் தொடர்ந்து கண்ணனும் சென்றான். ராதா அந்த வீட்டின் பின் வாசலை அடைந்தாள். அந்த வீட்டின் பின் வாசலில் பெரிய இடம் ஒன்று இருந்தது. அந்த இடத்தில் ஒரு சமாதி கட்டப்பட்டிருந்தது. அந்த சமாதியின் பக்கத்தில் செங்காலை அமர்ந்திருந்தான். ராதாவை பார்த்ததும் செங்காலை, ராதா பொண்ணு, வா 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 வா, உனக்காகத்தான் பாப்பாத்தி காத்திருக்கா, வா வா என்றான் செங்காலை. மாமா, எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று ராதா கேட்க, இது என்ன கேள்வி, என்னோட பாப்பாத்தி எங்க இருக்காளோ அங்கதானே நானும் இருப்பேன் என்றான் செங்காலை. ஆமா மாமா, நான் கொடுத்த சாப்பாட்ட நீங்க சாப்பிட்டீங்களா என்றாள் ராதா. ஓ, சாப்பிட்டேனே, நீ கொடுத்த சாப்பாடு சூப்பர் அப்படின்னு பாப்பாத்தி சொன்னா. நீ கொடுத்த சாப்பாட்ட பாப்பாத்தி நல்லா இருக்குதுன்னு சொல்லி வயிறு நிறைய சாப்பிட்டோம் தெரியுமா என்று செங்காலை சொல்ல, கண்ணனுக்கு ஒண்ணுமே புரியவில்லை. மாமா, வசந்தி அக்கா எங்க என்று ராதா கேட்க, அவ எங்கன்னு எனக்கு தெரியாது, அவளை பத்தி பேசாத, அவ கூட நான் பேச மாட்டேன், அவளை பத்தி நீ பேசணும்னா நான் உன் கூடயும் பேச மாட்டேன் என்று செங்காலை கூற, ஏன் என்னாச்சு, உங்களுக்கும் வசந்தி அக்காவுக்கும் என்ன சண்டையா என்று ராதா கேட்க, ஆமா சண்டைதான் என்றான் செங்காலை முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு. இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும் போது வசந்தி அங்கு வந்தார். வசந்தி செங்காலையின் தங்கை. தன் அண்ணி இறந்த பிறகு தன் அண்ணனுக்காக செங்காலையின் தங்கை வசந்தி திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவனை பார்த்து கொள்வதுதான் அவள் வேலை. ராதா என்ற வசந்தியின் குரல் வந்த திசையை நோக்கி ராதா திரும்பினாள். மெலிந்த தேகமும் எடுத்து சுருகிய சேலையும் வாரி முடிந்த கூந்தலுமாய் ஒரு பெண் ஒருத்தி வந்து நின்றாள். அவள்தான் வசந்தி. அந்த ஊரில் அதிகம் படித்தவள் அவள்தான். பார்ப்பதற்கு கண்ணுக்கு லட்சணமாக இருப்பாள் வசந்தி. தன் அண்ணனின் மனைவி இறந்த பிறகு மனநலம் பாதிக்கப்பட்ட அண்ணனுக்காக தன் வாழ்க்கையையே தியாகம் செய்தவள் அவள். அக்கா, எங்கதான் இருக்கீங்களா என்ற ராதா வசந்தியின் பக்கம் சென்றாள். கண்ணனை பார்த்த வசந்தி, இது யாரு ராதா என்றான். அக்காவோட கொழுந்தனாருக்கா என்று ராதா சொன்னதும், அப்படியா, வாங்க வந்து உட்காருங்க வாங்க என்று ராதாவையும் கண்ணனையும் அழைத்து சென்றாள் வசந்தி. இருவரையும் அழைத்து சென்றவள் வரவேற்பறையில் இருந்த இருக்கையில் அவர்கள் இருவரையும் அமர வைத்தாள்.
அந்த வீட்டின் சுவரில் நிறைய இடங்களில் செங்காலையும் பாப்பாத்தியும் எடுத்திருந்த புகைப்படங்கள் தொங்கவிடப்பட்டிருந்தது. செங்காலையை பற்றிய நிறைய கேள்விகள் கண்ணன் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. வசந்தி அக்கா, நான் ஒண்ணு சொன்னா நீங்க கோச்சிக்க மாட்டீங்களே என்று ராதா கேட்டதற்கு, சொல்லு ராதா என்றாள் வசந்தி. அக்கா, செங்கால மாமாவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்றாள் ராதா. உனக்கு தெரியாது என்ன ராதா, இருந்தாலும் நீ கேக்குறதுனால நான் சொல்றேன் என்றாள் வசந்தி ராதாவை பார்த்து. வசந்தி சொல்ல போவதை கேட்க ஆர்வமாய் நாற்காலியின் நுனியில் அமர்ந்து கொண்டிருந்தான் கண்ணன். எங்க அண்ணனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதியானவர், நல்லா படிச்சவர். இந்த பக்கத்து ஒரு அரசு பள்ளிக்கூடத்துலதான் டீச்சரா வேலை பார்த்தவர். எங்க அண்ணனுக்கு காளைகள்னா ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுல நிறைய காளைகள் இருந்தது. எல்லா காளைகளுமே ஜல்லிக்கட்டுக்காக வளர்க்கப்பட்ட காளைகள். சுத்தப்பட்டு கிராமத்துல ஜல்லிக்கட்டு காளைகளை அடக்கும் ஒரே வீரன் எங்க அண்ணன் தான். எங்க அண்ணனுக்கு காளைகளை அடக்கி பரிசுகளை வாங்குறது அவ்வளவு பிடிக்கும். அதனாலேயே எந்த ஊர்ல ஜல்லிக்கட்டு நடந்தாலும் முதல் ஆளா போய் கலந்துகிட்டு முதல் ஆளா பரிசையும் வாங்கிட்டு வந்துடுவார். அரசாங்க பள்ளிக்கூடத்துல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்த எங்க அண்ணன் அங்க எங்க அண்ணிய பார்த்தார். அண்ணி பாப்பாத்திய அவரு பார்த்ததும் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எங்க அண்ணிக்கும் தான். அதுக்கப்புறம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க 2 பேரையும் பாக்குறதுக்கு 1000 கண் வேணும். அவ்வளவு அழகான ஜோடி அவங்க. எங்க அண்ணிக்கும் அண்ணனுக்கும் ரொம்ப நாளா குழந்தைகளே கிடையாது. எங்க அண்ணனுக்கும் அண்ணிக்கும் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆனதும் தனக்கு குழந்தை இல்லையே அப்படிங்கிற கவலை நிறைய இருந்துச்சு எங்க அண்ணிக்கு. ஆனா என்னோட அண்ணனுக்கு அது கிடையாது. அண்ணிய தன்னோட குழந்தையா பாத்துக்கிட்டு இருந்தாரு எங்க அண்ணன். எங்கேயாவது விழாக்களுக்கு போனா என் அண்ணி குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ரொம்ப அவமானப்பட்டாங்க. இதையெல்லாம் பார்த்து எங்க அண்ணனும் வருத்தப்படுவான். இருந்தாலும் அதை வெளியில காமிக்க மாட்டான். ஒரு கட்டத்துல குழந்தை இல்ல அப்படிங்கிற விரக்தி எங்க அண்ணிக்கு அதிகமாகவே எங்க அண்ணி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. எங்க அண்ணி இறந்த சோகத்தை தாங்க முடியாம எங்க அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவங்களோட உடலை எங்க வீட்டு கொல்லைப்புறத்திலேயே நாங்க புதைச்சிட்டோம். எங்க அண்ணிய மறக்க முடியாம எங்க அண்ணன் ரொம்ப சிரமப்பட்டான். கடைசியில எங்க அண்ணி இறந்துட்டாங்க அப்படிங்கறத நம்பாம இன்னும் உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு அவங்க யூஸ் பண்ண சீப்புல இருந்து புடவையில இருந்து சோப்பு வரைக்கும் இன்னும் பத்திரமா வச்சிருக்கான் என்னோட அண்ணன். இப்போ எங்க அண்ணன் தூங்குறதும் எந்திரிக்கிறதும் எங்க அண்ணியோட சமாதி கிட்டதான். என்னவெல்லாமோ முயற்சி பண்ணி எத்தனையோ டாக்டர் கிட்ட எங்க அண்ணனை கூட்டிட்டு போய் பார்த்துட்டு, ஆனா என் அண்ணன் குணமாகல. நான் வேற ஒருத்தர் திருமணம் செஞ்சுக்கிட்டு போயிட்டான். எங்க அண்ணனை பார்த்துக்க யாரும் இல்லைன்னு நானும் கல்யாணம் பண்ணாம இருந்துட்டேன் என்று வசந்தி சொல்லி முடிக்க அங்கு ஒரு பெரிய அமைதி நிலவியது. இப்பெல்லாம் ஒவ்வொருத்தரும் கை விரல்கள் விட்டு என்ற அளவுக்கு காதலிக்கிறாங்க. செங்கால மாமா மனசார ஒருத்தரை காதலிச்சு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க இறப்பை ஏத்துக்க முடியாம இவ்வளவு கஷ்டப்படுறத நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்குக்கா என்று ராதா சொல்ல, ஆமா ராதா, சட்டையை மாத்திர மாதிரி இப்ப காதல மாத்திக்கிறாங்க. ஆனா அவங்க கூட நிம்மதியா சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் காதலிச்சு அவங்களையே உலகம்னு நினைச்சவங்கதான் இப்படி வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுறாங்க என்று வசந்தி சொல்ல, நான் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் செங்கால கஷ்டப்படுறாரு. ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட உலகத்துல அவங்க மனைவியும் அவருமா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காரு என்று கண்ணன் சொல்ல, அது என்னமோ உண்மைதான் தம்பி என்று வசந்தி சொன்னாள். இனி என்னவெல்லாம் நடக்கப் போகிறது எந்தன் காதலி இந்த கதையில் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.